நியாயத்தை பற்றி யார் பேசுறதுன்னு ஒரு பேசு. சர்க்கார் படத்தில் ஒரே ஆளாக வந்து முதலமைச்சர் ஆனது எப்படி? விஜய் எல்லாரையும் தூண்டி விட்டார் மக்களை. அவர் ஒரு கூட்டத்தில் போய் நின்று நான் உப்பு போட்டு சுவாசிக்கிறேன்டா மீனவன்டா அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு மானாவாரியாக அடி வாங்க விட்டார். இப்போ அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு நான் உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். எல்லாரும் அடி வாங்க விட்டு இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மேலே எந்த தவறு இல்லை, அவர் வந்து இது அவர் வந்து பேசினார், தப்பு இல்லை. ஒரே கேள்வி தான், மக்களை தூண்டி விட்டு அரசியலில் டைரெக்டாக வந்து திமுக மேலே ஏவி விடுறார். அவர் நோக்கமே அதுதான். யாராவது மறுக்க முடியுமா? நான் விஜய் அவர்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அவர் உங்களுக்காக தனியாக ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவர் அரசியல் பண்ண வந்து உங்களை பார்த்து, ஏன் அரசியல் பண்ண வந்து தான் உங்களை பார்க்கணுமா, இல்லைன்னா பார்க்கக்கூடாது அவங்களன்றது சொல்லுங்கள். ஏன்னா ஆதாயம் வேணும். அவர் அரசியல் எந்த நோக்கமும் இல்லாமல் வராரு. அப்படி கண்டிப்பாக இந்த வகையாக யோசிச்சு பாருங்கள்.